World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஐயா திரு கைபேசி ஜோதிட பிதாமகர் ஸ்ரீனிவாச ராமானுஜர் சுவாமிகள் ஐயா அவர்கள் ஆசியுரை வழங்குகின்ற நம் முன்னே ஓம் நமோ நாராயணாய. ஜோதிட வல்லுநர்கள்லாம் நிறையா காத்துட்டுருக்காங்க. அதனால் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். எல்லாரும் அப்படி நீ அந்த கணக்குக்கு போயிட்டே இல்லை. ஆமாம், அங்கே போயிட்டார். நாராயணா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் ஒரு 10 பேருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதை கொடுக்கறது நம்மளுடைய பொன்னையா சுவாமி ஐயா அவர்களும் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களும் அதே போல் நம்முடைய சுவாமி அவர்களும் அப்புறம் நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். ஸோ அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் தொடர்வார்கள். பேசலாமா? ஓம் நமோ நாராயணாய. அடியேன் பேசுகிறது நல்லா தெளிவாக கேட்குறதா உங்களுக்கு? நல்லா தெளிவாக ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை அப்படி உங்கள் முன்னாடி நம்ம பகிர்ந்துக்கிறோம். நிறையா நல்ல விஷயங்களை நமக்கு முன்னாடி பேசின பெரியவர் ஐயா பேர் என்ன? இந்த முன்னாடி பேசினார கொஞ்சம் நகைச்சுவையா. தங்கப்பாண்டியன் பேரே பாருங்கள், தங்கப்பாண்டியன் கோல்டு மேன். அவர் ரொம்ப அற்புதமாக பேசினார். அவருக்காக வேண்டி நம்மெல்லாம் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி கிடைத்திட வேண்டி ஒரு 120 வருஷம் அவர் ஆயுஷோடு இருக்கணும். ஆமாம், தொடர்ந்தும் ஜோதிடராக இருக்கணும். ஏன்னா இதை எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் மனுஷா வேணும். இந்த ஜோதிடம் என்பது ஒரு அரிய கலை, ஒரு அரிய பொக்கிஷம். இதை நாம் எடுத்து தெளிவாக சொல்லணும். அவர் சொல்கிறச்ச சொன்னார், ஜோதிடத்தை பயமுறுத்தாமல் சொல்லணும் அப்படின்னு. அதனால் இப்போ அடியன் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னா பூர்வ புண்ணியமும். பூர்வ புண்ணியம்னா நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். புத்திர யோகமும், குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம். புத்திர யோகம்னா என்ன, பூர்வ புண்ணியம்னா என்ன, இதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா கொஞ்சம் பசியோடு இருப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்லா ஒரு தடவை சிரிங்க. எப்படி சிரிக்கணுங்கிறது 4 விதம் இருக்குது. 4 விதமாக சிரிக்கணும். காத்தால் 4 விதமாக சிரித்தா வீட்டில் சண்டையே வராது. அதுதான் அடிக்கடி இந்த பெரியவாள்லாம் சொல்லுவா, 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் கணவன் மனைவி தனித்து உட்காந்து பேசணும். வெளிநாட்டில் இருந்தாலும் தொலைபேசியில் பேசணும். சில பேர் மொபைல் எடுத்தால் வைக்கிறது இல்லை, பேசிக்கிட்டே இருப்பா. ஆகையினால் இப்படி சிரித்து பாருங்கோ, நாளைக்கு சிரித்து பாருங்கோ, உங்களுக்கு என்ன அரிய அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. சரிங்க, நல்லா வாய் விட்டு நல்லா உதட, அதாவது நாக்க வலது பக்கம். இதுக்கு என்னன்னா இச்சா கிரியா ஞானிய சுபீதா யத்வேதே ஞான பிரதிஷ்ட சிறப்பிங்களா அப்படின்னு சொல்லி வேத சாஸ்திரத்தில் சொல்கிறா. எந்த ஒரு மனிதன் 3 நிமிடம் சிரிக்கிறாளோ, 3 நிமிடம் கைத்தட்டுறாளோ, அவளுக்கு 120 வருஷம் ஆயுசு. நல்லா நல்லா வாய் விட்டு சிரிங்க, நகைச்சுவையாக பேசுங்க, நல்லா பேசுங்க. வீட்டுக்கார மாட்டேன் சண்டை போடுற மாதிரிலாம் பேசக்கூடாது. சில பேர் கல்யாணம் ஆகிற அன்னைக்கு சிரிக்கிறதோட சரி, அதோட தொலைஞ்சுது, முடிஞ்சுது. அப்புறம் கணக்கே இருக்காது. அப்படியே காலம் ஓடும், 2 குழந்தை ஆகிடும், நீயா நானான சண்டை, கடைசியில் பார்த்தா கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கே, அந்த தர்க்கம் எங்கே, வீட்டில் இருக்கக்கூடாது. இதனால தான் 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் கணவன் மனைவி தனித்து ஆற்றுல இருக்கிறச்சே பேசணும். சரி, கணவர் வெளிநாட்டில் இருக்காரா, நல்லா அன்பாக பேசணும். சில பேர் மொபைல் எடுத்தால் சண்டை வந்துடும். இப்போலாம் அந்த மொபைலே ரொம்ப ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது, அதே நல்லதாகவும் இருக்குது. அதனால் 4 விதமாக சிரிக்கணும். சரிங்க, அந்த நாக்க வலது பக்கம் நல்லா சிரிங்க. வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டால் எல்லாம் போச்சு. அவர் என்ன சொன்னார்? பேச தெரிந்தவன் பிழைத்து கொண்டான். பேசினா போகிறோம், நன்னா பேசினா போகிறோம். வாழ்க்கையில் நம்ம வசந்த நிலைக்கு போயிடலாம். அதை இடது பக்கம் கீழே. இதில் என்ன ஆகும்னா பஞ்ச இந்திரியம் கர்ம இந்திரியம் நன்னா வேலை செய்யும். இதில் நல்ல ஒரு பெரிய விஷயம், பஞ்சேந்திரியம் கர்மேந்திரியம் நன்னா வேலை செய்யும்.
சில பேர் பார்த்தா அந்த சுகருன்னு சொல்லுவா, அதெல்லாம் ஒரு நோயே இல்லை. 3.25 நாளைக்கு 1.5 மணி நேரம் நடங்க வெளியில். வியர்வை, மலம், மூத்தரம் இது 3 ஒழுங்காக வெளியே போனாலே காத்தால மலச்சிக்கல் இருக்காது, இரவில் மனச்சிக்கல் இருக்காது. சில பேர் அப்படியே வியாதின்னு சோர்ந்து படுத்துப்பா. பயப்படக்கூடாது. பயம்தான் ஒரு மனிதனின் முதல் எதிரி. 2வது எதிரி நம்மளுடைய கோபம். கோபம் தான் நம்மளுடைய 2வது எதிரி. 3வது எதிரி பொறாமை. 3வது எதிரி என்ன? பொறாமை. 8 எதிரிகள் நமக்குள்ளே இருக்கு. 4வது காழ்ப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சின்னா தெரியறதா இல்லையா? இந்த நண்டு காலை இழுத்து கீழே போடுற கதை. ஒருத்தன் முன்னேறப்படாது, உடனே என்ன பண்ணுவா, இவளுக்கு எங்கேருந்து காசு வந்தது, இவ எப்படிப்பட்டவா, இந்த ஆராய்ச்சியில் இவன் போயிடுவான். கதை முடிஞ்சு போச்சு. தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிறது. 5வது சோர்வு. 6வது எதிரி தன்னம்பிக்கை இல்லாத நிலை. இந்த தன்னம்பிக்கை வேணும், பாசிட்டிவ் எனர்ஜி. 7வது பிறருடைய சொத்தை அபகரித்தல். இதுதான் நம்மளுடைய முதல் எதிரியே. 8வது ஆசை. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது. இந்த மனசு அப்படியே அலைபாயிறது. அதுதான் பூர்வ புண்ணியத்தில் சொல்கிறா, பூர்வ புண்ணியாதிபதி அட்டமாதிபதியோட சேர்ந்து இருந்தால் அவளுக்கு அவல நிலை. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும். ஜோதிடம் என்பது ஒரு அரிய கலை, ஒரு அரிய பொக்கிஷம். இதை எடுத்து எப்படி சொல்கிறது? வர்றவாளை நம்ம பயமுறுத்தக்கூடாது. வர்றவாளுக்கு நல்ல தெளிவுபட. அவளுக்கு ஆயுள் ஸ்தானம் கெட்டிருக்கு, ஆயுள்காரகன் நீச்சகதியில் இருக்கா, அட்டமாதிபதியோட விரையாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கா, கால விதி புருஷ தத்துவப்படி பார்த்தோம்னா லக்னாதிபதியும் ராசிநாதன் 8, 12 கூடையவரா இப்படிலாம் இருக்கிறச்ச அவள் 5 வருஷத்தில் போகிறவாளை நம்ம பயமுறுத்தினா அவள் 5 நாளில் வைகுண்டம் போயிடுவாள். ஆகையினால நம்ம தெளிவாக ஜோதிடத்தை சொல்லி பழகணும். வர்றவாளை நன்னா அவள் உள்ளம் குளிர நல்லா திருப்தியாக பேசணும். இதுதான் பூர்வ புண்ணியத்தை எடுத்து சொல்வது. அந்த பூர்வ புண்ணியமும் அதே நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடியது பூர்வ புண்ணியம். 5ஆம் பாவம். சில பேர் 5ல் குரு பகவான் இருந்தால் குழந்தை இல்லைன்றவா. அது அப்படி கணக்கு இல்லை. இந்த 5ஆம் ஆதியை யார் பார்க்குறா, அதான் பூர்வ புண்ணியமும் புத்திர யோகமும். 3 இருக்கிறது. புத்திர யோகம், புத்திர சோகம், புத்திர விரோதம். புத்திர விரோதம்னா என்னன்னா, நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்காம தன் இஷ்டத்துக்கு வெளியே போய்டுறது. சில குடும்பங்களில் பார்ப்போம், வெளிநாடு அனுப்பி வைப்பா பிள்ளையாண்டான, வெளிநாடு சிங்கிளாக போவான், வரும்போது டபுளாக வந்துடுவான். அது என்ன கணக்கு? அதுதான் பெரிய கணக்கு. அம்மா அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு போயிடுறான். சரி, அதையும் கூட நம்ம பெருந்தன்மையோடு ஏற்று அவளை சந்தோஷமாக வைக்கணும். அந்த அளவுக்கு நாம் பக்குவமாக இருக்கணும். அந்த பக்குவமாக நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும். இந்த 8 நிலைகளை, இந்த 8 கெட்ட குணங்களையும் நாம் விட்டுட்டோம்னாலே நாம் மனுஷனாக மாறலாம். 2வது நல்ல விஷயம் இருக்கிறது, நாம் எப்போவுமே வாக்கு பலிதம் வேணும். அந்த வாக்கு சித்தி, வாக்கு பலிதம். மனோ யாகிதா வாக்கு சித்தியதே. அந்த வாக்கு பலிதத்தை பகவான் நமக்கு தர்றார். புலால் உணவை விட்டாலே எல்லோருக்கும் வாக்கு பலிதம் வருமா. அவள் சொல்கிறது பலிக்கும். என்ன செய்யணும்? யாரும் தப்பாக எடுத்துக்கப்படாது. என்ன திடீர்னு அடியேன்னு சாப்பாட்டில் போய் கையை வச்சுட்டேனேன்னு சொல்லி தவறாக நினைக்கக்கூடாது. இதை கேட்குறவா நல்ல விதமாக எடுத்துக்கலாம், கேட்காதவா பெருந்தன்மையாக போயிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த வாக்கு பலிதம், வாக்கு சித்தி வரணும்னா தீர்த்தத்தை விடணும். தீர்த்தம்னா தெரியும் எல்லாருக்கும், கொஞ்சம் மயக்கம் வர்றது. தாகத்துக்கு, தாக சாந்திக்கு தீர்த்தமா, மயக்கத்துக்கு தீர்த்தமாக நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த கலராக சாப்பிட்ருவா ராத்திரியில் தூக்கம் வரலன்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த 5 உறுப்புகளும் கெட்டு போகுது. லிவரு, கிட்னி, பேங்க்ரியாஸு இதெல்லாம் போயிட்டு அப்புறம் மருத்துவமனைக்கு ஆற்றுக்கும் போயிட்டு வர்றது. இதெல்லாம் நாம் விட்டு தொலைக்கணும். அப்புறம் சில பேர் பார்த்தா வெள்ளை ஊதுபத்தியை கையில் வச்சுட்டு வளையமாக வட்டமாக அப்படியே புகை விடுவா. அங்கே என்ன பாதிக்க போகிறது? நுரையீரல் பாதிக்கப்பட்டு போயிடும். என்ன பாதிக்கப்படும்? நுரையீரல். பகவான் நமக்கு சரீரத்தில் இந்த உறுப்புகளை கோடிக்கணக்கான விலை மதிப்பில்லாத உறுப்பாக தந்திருக்கார். அத்தனையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமை. மற்றவாளை பாதுகாக்க வேண்டியது நாம கடமை. நாம் பொது சஞ்சாரத்துக்காக நம்மளை நம்ம அர்ப்பணம் பண்ணிக்கணும். நம்ம ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய விண்ணப்பம்.
நாம் அத்தனை பேரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு கோசாலையை நிர்ணயம் பண்ணணும். அடியேன் 600 பசுக்களை வச்சுருக்கேன். எத்தனை? 600 பசுக்கள் வச்சுருக்கேன். நாம் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த ஒரு கோசாலையை நிர்ணயம் பண்ணி அத்தனை ஜோதிடர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினா எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம தனித்தனியாக நடத்தி சண்டை வம்பு பிரச்சனை இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நாம் அந்த 8 கெட்ட குணத்தை விட்டுட்டாலே, 4 அகந்தை அழிந்தாலே நாம் சொல்லக்கூடிய அத்தனையும் பலிதமாகும். நாம் என்ன சொல்கிறோமோ நடக்கும். அப்படி ரோட்டில் நடந்து போகிறோம், ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், மனசு சரியில்லைம்மா, நீங்கள் போங்க எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டாலே அது அவளுக்கு அந்த ஒரு காரியம் சித்தி ஆகிடும். ஒரு காரியத்தை நினச்சி வர்றார், கவலைப்படாதீங்க, அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே உங்கள் காரியம் நடந்துடும், அதை பகவான் பார்த்துப்பார். இப்படி பேசி பழகணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இரவுல தூக்கத்தில் கூட உறக்கத்தில் கூட நமக்கு நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது. நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அந்த எண்ண அலைகள். அதுதான் சொப்னாது ஏகே விதீத தான நித்ரயான பகாதே. அந்த சொப்னம் வந்து கெட்டு போகிறதான். அது எப்படி கெட்ட கனவு வருதும்பா. சில பேர் ஜோசியம் பார்க்க வருவா, எனக்கு ராத்திரியில் படுத்தா தூங்கவே முடியல, பாதி தூக்கத்தில் எழுந்துட்டா மறுபடியும் உறக்கம் வரல அப்படின்பா. அவளுக்கு நாம் என்ன சொல்லணும்? இரவில் பகவானுடைய நாமத்தை 16 நிமிஷம் பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவண பவ. அது இந்த மூச்சை நிறுத்தணும். இந்த மூச்சை நிறுத்திட்டால எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகமாக இந்த மூச்சையை நாம் நிறுத்துகிறோமோ நாம் இறை நிலையை உணரலாம். இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கார். அந்த இயற்கை தான் இறைவன். முதல்ல நன்னா தெரிஞ்சுங்க. நான் ஒரு உருவ வழிபாடு பண்ணுறேன், நான் ஒரு கோயில் வச்சுருக்கேன், என்னுடைய கோயிலில் தான் சித்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அத்தனை பேரும் விட்டுறணும். இறைவன் எங்கும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். பக்த பிரகலாதனின் பக்திக்கு மெச்சி பகவான் இறங்கி வரலையா நரசிம்ம சுவாமி? அவர் வந்து வதம் பண்ணலையா? இதெல்லாம் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த பக்தி, அந்த பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் இறைவன் நம்ம கூடவே இருப்பார். அது இல்லைனாலும் இருப்பார், ஒரு நாளைக்கு திருத்துவார். இது 2வது கதை. அந்த பக்தி உண்மையாக இருக்கணும். பக்தி ஸ்ரத்தை, ஸ்ரத்தா யக்ஞேத பக்தி நிவிதா காரன் யோகா பக்தி. அந்த பக்தி தான் நம்மளை வாழ வைக்கிறது. கணவன் மனைவியில் மேல் கொள்வது பக்தி, இருவரும் சேர்ந்து குழந்தை மேல் இருப்பது பக்தி, லோக சேமத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பது பக்தி. இந்த பக்தி ஒன்று தான். அடியேன் அடிக்கடி சொல்கிறது உண்டு, 16,000 கோடி செல்வங்கள் இருக்கிறது, அதில் 16 செல்வம் முதன்மையானது. அந்த 16 அங்கிகள் நம்ம சரீரத்தில் இருக்குது. 15 அங்கிகள் நம்ம சரீரத்தில், 15 உறுப்புகளை சொல்கிறார் பகவான். அந்த 15 உறுப்புகளையும் நாம் பாதுகாக்கணும். அதனால தான் கார்த்தால தீர்த்தம் ஆடணும், குளிக்கணும். கார்த்தால குளிக்கணும். அந்த குளிக்கிறச்ச என்ன ஆகுது? நம்மளுடைய சரீரம் புத்துணர்ச்சி பெறுறது. அந்த கார்த்தால குளிக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்று. இரவில் படுக்க போகிறச்ச உடம்பை துடைக்கணும் அல்லது குளிக்கணும். ஏன்னா 16 அங்கிகளை நாம் சுத்தம் பண்ணணும். அந்த 15 அங்கிகளும் சேர்ந்துருக்கு. அந்த 16 செல்வத்தை தரக்கூடியது. அடுத்து ராமர் வனவாசம் 14 வருஷம். ராமர் காட்டுக்கு போனால் எதுக்கு? அனுபவத்துக்கு. சில பேர் அந்த அனுபவமாக அந்த வருஷம் பூராவும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாள். அவளாம் நன்னா இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திக்கணும். அடுத்து 13 நிலைகள் இருக்கிறது, 12 ராசிகள் இருக்கிறது, 11 பொருத்தம். திருமண பொருத்தம் பார்க்குறோமே, கணம், மகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், தீர்க்கம், ராசி, ராசியாதிபதி, ரஜ்ஜி, வேதை, நாடி, யோனி, இதெல்லாம் நம்ம பார்த்து திருமண பொருத்தத்தை எழுதி கொடுக்குறோம். இதற்கு மேலேயும் ஒரு பொருத்தம் இருக்குது, சுபாவம். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுபாவம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை கணக்கிட்டு பார்க்கணும். அதனால தான் லக்னாதிபதியும் ராசிநாதனும் கெட்டு இருக்காரா இதை நாம் பார்க்கணும். சரி, இது ஒரு புறம். பகவானுடைய அவதாரம் 10, நவகிரகம் 9, அஷ்டமா சித்தி 8, சப்தஸ்வரங்கள் 7, சுவை 6, பஞ்சபூதங்கள் 5, வேதம் 4. 5வது வேதம் ஜோதிடம்.
அது முதல்ல நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். மகாபாரதமும் ஜோதிடமும் இணைந்தது. அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறா. அந்த உருவங்கள் 3, பிரம்மா சிவா விஷ்ணு, துருவம் 2, பக்தி ஒன்று தான். நாம் ஜோதிடர்கள் அத்தனை பேரும் ஒன்று தான். இது அடியனுடைய பிரார்த்தனை. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கோஷாலையை நிர்ணயிக்கணும். அது கோயம்புத்தூராக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். இதை நீங்கள் எல்லோரும் ஏற்பாடு பண்ணுங்கோ, மற்றதை பகவான் பார்த்துப்பார். இப்படியாக இந்த பூர்வ புண்ணியமும் புத்திர தோஷமும் புத்திர யோகமும் புத்திர சோகமும் பற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆராய்ச்சி. ஓகே. இப்படியாக நாம் இந்த பூர்வ புண்ணியமும் புத்திர தோஷத்தையும் பற்றி பேசணும், எல்லாரும் கேட்கணும். இப்போ உணவுக்கான நேரம் வந்தாச்சு. நாம் எல்லாரும் அதாவது இந்த உணவை எடுத்துக்கணும். அடியன் ஒரு சிறிய விண்ணப்பம். காத்தால நிறைய சாப்பிடுங்க, பகல் போஜனம் நன்னா சாப்பிடுங்க, இரவு குறைச்சலாக சாப்பிடுங்க. நம்ம ஆயுஷ காலம் பெருகும். 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. இரவில் 10 மணிக்கெல்லாம் வளைச்சி கட்டி சாப்பிடக்கூடாது, சரீரம் கட்டு போயிடும். ஆகையினால் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்களை சந்திப்போம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். எல்லோரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் அமைதியாக இருந்து இந்த வாழ்நாளை அந்த கலியுகத்தில் மட்டுமல்ல, எடுக்க போகிற ஒவ்வொரு ஜென்மாவிலும் தாங்கள் அத்தனை பேரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்க வேண்டுமா அடியேன் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன். ஓம் சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க, சகல பாக்கியத்தையும் பகவான் தருவார். ஓம் நமோ நாராயணாய்.